Dear student, இந்த வீடியோவில் யூனிட் 7 ப்ராப்ளம் 3 அதனுடைய சொல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். சரண்யா லிமிடெட் issued 20,000 equity shares of ₹10 each to the public at par. The details of amount payable on the shares are as follows. An application 3 per share, an allotment 4 per share, and first and final call 3 per share. Application was received on 30,000 shares. Excess application money was refunded immediately. Pass the journal entries to record the above. இதுதான் அதனுடைய சம்மு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சம்மரியாக நம்ம பார்த்துடலாம். சம்மரியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இஷ்யூடு ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் ₹10. இந்த ஷேர்ஸோடைய வேல்யூ ₹10 எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, an application ₹3, an allotment ₹4, first and final call ₹3. டோட்டல் சப்ஸ்கிரைப்டு ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30,000. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூடு ஷேர்ஸ் 20,000 தான், ஆனால் பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு ஷேர்ஸ் வந்து 30,000. ஒரு கம்பெனிக்கு 20,000 ஷேர்ஸ் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஷேர்ஸுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுது. இந்த சுச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறோம். அப்போ எக்ஸஸாக 20,000 ஷேர்ஸ் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த 1000 ஷேர்ஸை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டினபுளாக இருக்குது. இந்த சம்லேயே அதுக்கான கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம ரீஃபண்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மரியை கிளியராக இந்த சம்மை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 90,000 டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 90,000, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 30,000 × 3 அதுக்கான அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம், அதுக்கான என்ட்ரி இது. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20,000 × 3 தான் நம்ம போடுறோம். ஏன்னா இஷ்யூடு ஷேர்ஸ் எவ்வளவோ அதை தான் நம்ம வேல்யூக்கு ஷேர் கேபிட்டலுக்கு எப்பயுமே நம்ம எடுத்துக்கணும். அதனால் 20,000 × 3 60,000 இங்கே கொண்டு வந்தாச்சு. தேர்ட் அந்த எக்ஸஸ் ஆஃப் 10,000 இருக்கு இல்லையா அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணது, அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 2 பேங்க் அக்கௌண்ட் 30,000, அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். இதுதான் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஆன் அலாட்மெண்ட், அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட் டியூ என்ட்ரி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அது 20,000 × 4 80,000 வந்திருக்கு. அப்புறம் டியூ என்ட்ரி முடிஞ்ச உடனே அந்த அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் சேம் தான் 80,000 நம்ம ரிசீவ் பண்ணிடுறோம் அந்த சம்மை பொறுத்த வரைக்கும். தேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ என்ட்ரி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி எவ்வளவு நம்ம ரிசீவ் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்றதுக்கான டியூ என்ட்ரி. நெக்ஸ்ட்டு மணி ரிசீவிங் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அதுதான் வந்து 60,000 சேம் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிடுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான், அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது இஷ்யூடு ஷேர்ஸை காட்டிலும் பப்ளிக் சப்ஸ்கிரைப்டு ஷேர்ஸ் அதிகமாக இருந்தால் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் அது எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.